அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குலதெய்வம் வீரபுரியில் இருக்கும் ஸ்ரீ பெரியகாண்டி அம்மன் பாதம் தொட்டும், என்னுடைய ஆசிரியர் மற்றும் ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்து வாழ வைத்த கடவுள் ரவி ஜெயக்குமார் அவருடைய பாதம் தொட்டும், கரூர் மாவட்டம், கிருஷ்ணராயபுரம் வட்டம், பாபகாவட்டி கிராமம், ஆன்லைன் அஸ்ட்ரோ, மலையாவட்டிப்பட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா 4 மாதத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் முன்னேறுவது ரொம்ப சிரமம். ஆனால் அதற்கு முடக்கு பரிகாரம் என்று ஒரு அர்த்தம் இருக்கு. அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எட்டி பிடிச்சிருவாங்க. செய்யாத வரைக்கும் அவங்க எத்தனை தொழிலுக்கு ஓடினாலும் சரி, அவங்க வழியில போய் செல்லவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, சூரியன் முடக்காயிருக்கு. சூரியன் முடக்கு எந்தெந்த மாசத்துக்கு உள்ள பவர் அப்படின்னா, சித்திரை மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், மாசி மாதம். இந்த 4 மாசத்துல பிறந்தவங்க ஆனா கவர்மெண்ட் ஸ்டாப் வரைக்கும் போயிடுவாங்க. காரணம் என்ன? முடக்கு அவங்களால போக முடியாது. வயசு 27 ஆனாலும் சரி, 30 ஆனாலும் சரி, 35 ஆனாலும் சரி, போகவே முடியாது. காரணம் என்னன்னா முடக்குதான். சூரியன் முடக்காயிட்டதுனால அப்பாவுடைய, அதாவது சூரியன் என்றால் அப்பாவுடைய ஆதிக்கத்தன்மை குறைஞ்சு போயிடும். அல்லது இந்த 4 மாசத்துல பிறந்தவங்க அனைவருமே கூட்டு குடும்பமாக இருக்க முடியாது, தனி குடும்பமாக தான் இருக்கணும். ஆனால் இந்த 4 மாசத்துக்குரிய பிறந்தவங்க உள்ளூர்ல இருக்கக்கூடாது, பூர்வீக சொத்துல இருக்கக்கூடாது. ஏரியா விட்டு அவங்க வெளியே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும். ஆனால் இந்த முடக்கை எடுத்தாதான் கிடைக்கும். சரி, அந்த முடக்கை எடுக்கிறதுக்கான வழி சொல்றேன். கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் வரும் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். சிவன் கோவில் டெய்லி பூஜை ஆகிட்டு இருக்க கோயிலாக இருக்கணும். காலையில 6 மணிக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னாடி கூட உட்காரலாம். மௌன விரதமாக உட்காரணும். செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். உறவினரோ, நண்பரோ, தாய் தந்தையோ யாரும் கூட உட்காரக்கூடாது. அன்று ஒரு நாள் அவர் அனாதையாக உட்கார வேண்டும். மௌனவர்கள் பேசவே கூடாது. எப்ப? காலையில் 6 மணி டு மதியம் 12 மணி வரை. 12 மணி முடிஞ்சிச்சுன்னா பேசிக்கலாம். 12 மணி முடிஞ்சவனே சிவன் பேர்ல ஒரு அவசியத்தை போட்டு 3 சாப்பாடு, முழு சாப்பாடு, சாம்பார் சாதம் சாப்பாடாக தான் இருக்கணும். நாமட்டில் இட்லி வாங்க, தோசை வாங்கக்கூடாது. முழு சாப்பாடு 3 சாப்பாடு வாங்கிக்கணும். 3 வாட்டர் கேன் தண்ணி, ஒவ்வொரு லிட்டர் கேன் வாங்கிக்கணும். ஊனமற்றோர் 3 பேர்த்துக்கு தனிப்பட்ட முறையில் அழைச்சிட்டு போய், பக்கத்தில் உள்ளவங்க யாராவது ஒருத்தர் எனக்கு உடைய இருந்தால் கொடுக்கலன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக 6 மணி நேரம் உட்கார்ந்தது வேஸ்ட். அந்த மாதிரி கேட்காத அளவுக்கு தனிப்பட்ட முறையில் அழைச்சிட்டு போய் முதல்ல தண்ணியை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சாப்பாட்டை கொடுங்க. அதுக்கப்புறம் முடக்கை எடுத்தவரை சாப்பிட சொல்லுங்க. வாழ்க்கையில கண்டிப்பாக அவர் செல்ல வேண்டிய இடத்துக்கு போயிடுவாரு, பிடிக்க வேண்டிய இடத்த பிடிச்சிடுவாரு, கவர்மெண்ட் வேலை வரைக்கும் வாங்கி விடுவார். அதுக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கையில உற்சாகமே கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த 4 மாசத்துல பிறந்தவங்க அனைத்து பேர்த்தையும் பாருங்க, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இதை எடுத்து பாருங்க, அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. 100% இது நடக்கும். எடுத்துட்டு சொல்லுங்க. எங்களுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ மலையாவட்டிப்பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு கருத்துரை சொல்லுங்க. இன்னும்
சில வீடியோக்கள் சின்ன சின்ன கருத்துக்களை போடுவோம். எங்களுக்கு கருத்துரைகளை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.